ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓரியன்டிங் யுவர் செல்ஃப் த யூஸ் ஆஃப் குவாடினேட்ஸ். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். இந்த சம் வந்து கொஞ்சம் பிக் சம் தான், பட் கான்செப்ட் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். லெட் PQ பி பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரை செக்ஷன். ட்ரைனாலே 3 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ட்ரை செக்ஷன்றது 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ லெட் PQ பி பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரை செக்ஷன் ஆஃப் AB அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ AB அப்படின்றது ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது, அது வந்து ட்ரைசெக்ட் ஆகிருக்கு. அப்போ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நமக்கு பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிகிறப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிகிறப்போ நமக்கு அதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். கரெக்டாக? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து P அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட்டை வந்து Q அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது P, இது Q நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், P க்ளோசர் டு A. P வந்து க்ளோசர் டு ஏயாக இருக்குது அண்ட் Q க்ளோசர் டு B. Q வந்து Bக்கு க்ளோசராக இருக்குது. ஓகேவா? ஸோ லெட் PQ be points of trisection of AB with P closer to A and Q closer to B. Using your knowledge of how to find the coordinates of the midpoint of a segment. நம்ம ப்ரீவியஸாக வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதே நாலேஜ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூஸிங் யுவர் நாலேஜ் ஆஃப் ஹவு டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் அ செக்மெண்ட், ஹவு வுட் யூ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P அண்ட் Q. ஸோ அப்போ இந்த Pயோட கோஆர்டினேட்டும் Qவோட கோஆர்டினேட்டும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டூ திஸ் ஃபார் த கேஸ் வென் த பாயிண்ட்ஸ் ஆர் A வந்து 4,7 அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் B வந்து 16,-2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம Pயோட கோஆர்டினேட் Qவோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் நல்லா உங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த AQ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏயும் இந்த Qவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் என்னது? P தானே. அதே மாதிரி இந்த Pயும் இந்த Bயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் வந்து Q தானே. ஸோ இது எல்லாமே நமக்கு ட்ரை செக்ஷன்றதுனால 3 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து Pக்கும் Qக்கும் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு அதனால் நான் வந்து X1 Y1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து X2 Y2 அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம X1 Y1 கண்டுபிடிக்கணும், X2 Y2 கண்டுபிடிக்கணும். இதில் 4 ஈக்குவேஷன்ஸ்லாம் வரும். நம்ம வந்து அதை கரெக்டாக நீங்கள் வந்து நம்பர் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் எடுத்துக்க போகிறோம்? P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் A அண்ட் Q அப்படின்றத எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் A அண்ட் Q. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? X1 plus X2 by 2, Y1 plus Y2 by 2 அப்படின்னு நான் சொல்லி தந்துருந்தேன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏவும் Qவும் எடுத்திருக்கோம். A வந்து என்னது? 4,7 அண்ட் Q வந்து என்னது? X2, Y2. இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது? A அண்ட் Qக்கு மிட் பாயிண்ட் என்னது? X1, Y1. கரெக்டாக? இப்போ இதை தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது மிட் பாயிண்ட் வந்து நமக்கு என்னது? X1, Y1. கரெக்டாக? X1, Y1 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது X1, இது Y1. அதே மாதிரி இது X2, இது Y2. ஸோ X1 என்னது? 4 ப்ளஸ் X2 என்னது? X2வே தான் பை 2, Y1 என்னது? 7, Y2 என்னது? Y2வே தான் பை 2. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் பண்ணோம்ல, எக்ஸை வந்து எக்ஸோட ஈக்குவல் பண்ணுவோம் அண்ட் ஒய்யை வந்து ஒய்யோட ஈக்குவல் பண்ணுவோம். அதுதான் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ X1 இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் X2 பை 2. இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா?
அதே மாதிரி ஒய்யெல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ y1 இஸ் ஈக்குவல் டு 7 + y2/2. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம x1 y1 வந்து இப்போதைக்கு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அதே மாதிரி இந்த x2 y2வையும் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த p எடுத்துக்கோங்க அண்ட் இந்த b எடுத்துக்கோங்க. ஸோ qன்றது மிட் பாயிண்ட். ஸோ q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் pb. q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் pb. ஓகே, இப்போ நமக்கு q என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. q என்னது? qக்கு நம்ம என்ன வச்சுருக்கிறோம்? qக்கு வந்து x2 y2 வச்சுருக்கோம், கரெக்டாக? ஸோ q இஸ் ஈக்குவல் டு x2 y2. p என்னது? p வந்து நமக்கு x1 y1. ஸோ x1 y1 அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்ட் b என்னது? b வந்து 16, -2. ஸோ 16, -2. ஸோ இப்போ இதுவும் அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நமக்கு என்னது? x1 + x2/2, y1 + y2/2. இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு மிட் பாயிண்ட்டாக எதை வச்சுருக்கோம்? q தானே வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல x2, y2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு இங்கே வந்து பாருங்கள் x1 இது வந்து நமக்கு pb. அப்போ இது x1 இது y1, இது x2 இது y2. ஸோ x1 + x2/2, y1 + y2/2. இப்போ இதையும் அதே மாதிரி x எல்லாம் வந்து குரூப் பண்ணிக்கோங்க, y எல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ x2 = x1 + 16/2. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். y2 = y1 - 2/2. This is fourth equation. இப்போ நமக்கு 4 equations கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். x1 y1 x2 y2 கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? நம்ம இங்கே pq வச்சுருக்கோம்ல, pqக்கு என்ன கோஆர்டினேட் கொடுத்துருக்கோம்? x1 y1 x2 y2 கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம எக்ஸாக்டாக நம்பர்ஸில் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வச்சுருக்கிறோம், எக்ஸாக்டாக நம்ம வந்து நம்பர்ஸில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் வந்து ஈக்குவேஷன்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 3 என்னது? x2 = x1 + 16/2. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 என்னது? 4 + x2/2. இப்போ 4 + x2/2 + 16/2. ஸோ இந்த இடத்துல எல்சிஎம் எடுத்தோன்னா 4 + x2 ப்ளஸ் இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? அப்போ 16 2s are 32 வரும், /2. அதுக்கப்புறம் இந்த 2 இருக்குல்லையா, அதை /2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா இப்போ ரெசிப்ரோக்கல் வரும். யூஸ்வலாக டிவிஷன், ஃப்ராக்ஷன் டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? மேலேயும் ஃப்ராக்ஷன் கீழேயும் ஃப்ராக்ஷன்னா செகண்ட் ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு வரப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும். இங்கே நமக்கு 2/1 அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இது டிவிஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம், கரெக்டாக? செகண்ட் ஃப்ராக்ஷன் எழுதுகிறப்ப. அப்போது 2/1 அப்படின்றது 1/2 ஆயிரும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ x2 + 36/4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. x2 = இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது. இந்த 4 இந்த சைட் கொண்டு போயிடலாமா? ஸோ 4x2 = x2 + 36. ஸோ இந்த x2 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அப்போ 4x2 மைனஸ் இந்த சைடு வர்றப்போ மைனஸ் ஆயிரும். 4x2 - x2 3x2. ஸோ 3x2 = 36 இருக்கும். ஸோ x2 = 36/3. ஸோ x2 = என்ன வருது? 12 வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா x2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கரெக்டாக வருமா? நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? இந்த ஈக்குவேஷன் இருக்குது. x1 = 4 + x2/2 இருக்குது. x1 = 4 + x2/2 இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. சப்ஸ்டிடியூட்
the value of x2 in equation 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ல் நம்ம x2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ 4 + 12/2. ஸோ x1 = 16/2. ஸோ x1 = 8. ஸோ நமக்கு அப்போ வந்து x1 வேல்யூ கிடச்சிருச்சு, x2 வேல்யூ கிடச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் y1 வேல்யூவும் y2 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் 1 வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், y1 y2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ சப்ஸ்டிடியூட் equation 2 in equation 4. So equation 4 first எழுதிக்கலாம். y2 = y1 - 2/2. ஸோ இதுதான் நமக்கு equation 4. ஸோ இதில் வந்து equation 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் equation 2 in equation 4. ஸோ equation 2 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். y1ஓட வேல்யூ இருக்குது 7 + y2/2. ஓகேவா? ஸோ 7 + y2/2, 7 + y2/2 அதை வந்து நம்ம y1 இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். -2/2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல /1 இருக்கா? ஸோ 7 + y2/2 மைனஸ் இந்த இடத்துல நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே 4 ஆயிடுது. கரெக்டாக? /2. ஸோ இதுவும் அதே மாதிரி ஃப்ராக்ஷன் டிவிஷன் தானே, ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ 7 + y2 - 4/2 × 1/2. ஸோ 7 + y2 - 4/4. ஸோ நமக்கு இந்த மாதிரி தானே இருக்குது. y2 = 7 + y2 - 4/4 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4ஐ இங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ நமக்கு என்ன வரும், 4y2 = இதை நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா y2 + 3 வரும். ஸோ இந்த y2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம், y2லாம் ஒரு சைடு. ஸோ y2 - y2 + 3. ஸோ நமக்கு என்ன வருது, = 3. =3. ஸோ இந்த இடத்துல நமக்கு 3y2 வந்துடும். 3y2 = 3. ஸோ y2 = 3/3, that is = 1. அப்போ நமக்கு y2 வேல்யூ கிடச்சிடுச்சு. இன்னும் என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், y1 மட்டும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ y1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த y2 வேல்யூவை கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு y2 இருக்கா? ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y1 வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போ நம்ம ஃபைனலாக பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும். சப்ஸ்டிடியூட் the value of y2 in equation 2. So first of all equation 2 எழுதிக்கோங்க. y1 = 7 + y2/2. So 7 + y2 என்னது, 1/2. So 8/2, that is = 4. அப்போ நமக்கு y1 வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ நமக்கு x1 தெரிஞ்சிருச்சு, x2 தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி y1 தெரிஞ்சிருச்சு, y2 தெரிஞ்சிருச்சு. என்னென்னு எழுதிடலாமா பார்த்து? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து x1 x2 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், x1 வந்து 8 கண்டுபிடிச்சோம் அண்ட் x2 வந்து 12 கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? ஸோ 8, 12. அதே மாதிரி y1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 கண்டுபிடிச்சிருக்கோம். y2 வந்து என்ன கண்டுபிடிச்சோம், 1 கண்டுபிடிச்சோம். ஸோ 1. ஸோ நமக்கு ஃபைனலாக x1 y1 அதுதானே p வந்து நம்ம x1 y1 தானே வச்சுருந்தோம். தட் இஸ் = 8, 4. q நம்ம என்ன வச்சுருந்தோம், x2 y2 வச்சுருந்தோம். கரெக்டாக? ஸோ x2 y2 என்னது, 12, 1. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் குயிக்காக அவருக்கு பார்த்துடலாம் அந்த சம். ஸோ நமக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் வந்து எப்படி இருக்குது, ட்ரை செக்ஷனாக இருக்குது. அதாவது 3 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. அதில் PQ அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ Pன்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, Qன்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது.
ஸோ P வந்து ஏக்கு க்ளோஸராக இருக்குது அண்ட் Q வந்து பிக்கு க்ளோஸராக இருக்குது. உங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஏவும் Qவும் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு P மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரை செக்ஷன்றனால. Pயும் Bயும் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு Q வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் மிட் பாயிண்ட் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த Pக்கும் Qக்கும் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா Pயும் Qவும் x1 y1 x2 y2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ ஏயோடதும் பியோட கோஆர்டினேட் நமக்கு கொடுத்துட்டாங்க 4,7 அண்ட் 16,-2 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த Pயை வந்து இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் A and Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எடுக்கிறப்போ எனக்கு அந்த ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் AQP இதோட கோஆர்டினேட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தப்பு விடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏ என்னது, Q என்னது, மிட் பாயிண்ட் என்னது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மிட் பாயிண்ட்டுன்றது x1 y1 தட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2/2 y1 + y2/2 அப்படின்லாம் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸெல்லாம் வந்து ஈக்குவேட் பண்ணுங்கள், ஒய்யெல்லாம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி Q எடுத்துக்கோங்க. Q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் PB. அப்போ Qயோட கோஆர்டினேட், Pயோட கோஆர்டினேட், Bயோட கோஆர்டினேட் இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸெல்லாம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒய்யெல்லாம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 ஈக்குவேஷன்ஸையும் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க செட்டாக. அதாவது உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து x1 வந்து 4 + x2/2, y1 வந்து 7 + y2/2. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x2 = x1 + 16/2. அதே மாதிரி y2 வந்து y1 - 2/2. இந்த மாதிரி நீங்கள் 4 ஈக்குவேஷன்ஸையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு x1 இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 3யை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 3யை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈக்குவேஷன் 1 அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ x1 நமக்கு தெரியும். இங்கே x1ஓட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் எடுத்து கொண்டு போய் இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எழுதிட்டிங்கன்னா இங்கே நமக்கு எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. கரெக்டாக கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டேர்ம் இருக்கா இதை நீங்கள் கொண்டு போயிட்டு இங்கே சேர்த்துருங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் x2ஓடலாம் சேர்த்து குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஆயிரும். x2ஓட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ நமக்கு x2 வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் திருப்பி அந்த 4 ஈக்குவேஷன்ஸை போய் பாருங்கள். x2 எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம x2வை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு x1 கிடச்சிரும். கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x1ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகே. அதே மாதிரி இப்போ செகண்ட் என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் 2வை வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 2வை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2 நமக்கு என்ன இருக்குது? y1 இருக்குது. அதை வந்து ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ப்ராசஸ், அந்த எல்சிஎம் அதெல்லாமே அப்படியே தான் வரும். டிவிஷன் அதெல்லாம் அப்படியே வரும். அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா y2 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ y2வை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடுது? y1 கிடச்சிடுது. அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 4 ஈக்குவேஷன்ஸ் பண்ணுறோம். 4 ஈக்குவேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவேஷன் 1 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x2 கிடைக்கிது. x2வை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x1 கிடச்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 2வை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு y2 கிடச்சிடுது. y2வை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y1 கிடச்சிடுது. அப்போ ஃபைனலி நமக்கு வந்து PQ எல்லாமே கிடச்சிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம் உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.